வணக்கம். வணக்கம். அண்ணன் லோகண்ணா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். கைட்டு நெய்யறாரு. இவர் தான் ஓனரு. அவரே நெசவும் செய்கிறாரு, அவரே உற்பத்தியும் பண்ணுறாரு. ஆனால் எத்தனை தறிக்கு ரகம் வாங்கி ரகம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? 6 தறி கொடுத்துருக்கோம். 6 தறி கொடுத்துருக்கிறீங்க. உங்ககிட்டயே உங்ககிட்ட 4 தறி தனியாக நெய்யுதுங்களா? தனியாக மொத்தம் 10 தறி பண்ணுறீங்க. சரி 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 சரிங்கண்ணா, அதுதான் சரி கேட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த சீரை இப்போ இது என்ன ரகம்ண்ணா? இது வந்து வேஷ்டி ரகம். வேஷ்டி ரகம் நெய்யறீங்க, இது நெய்யறீங்க. சீலை பட்டு சீலை. பட்டு சீலைன்னா நல்லது, பட்டுக்கு பட்டுங்களா? சரி 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 சரிண்ணா. மாட்டை போடுங்க. என்னென்ன மாதிரி ரகம் நெய்யறீங்க? என்னென்ன ரகம் தயார் பண்றீங்க? டர்னிங் ரகம், கான்ட்ராஸ்ட், புட்டா ரகம், பார்டரு, 3 ரகம் தயார் பண்றோம். இதெல்லாம் பெரிய பெரிய கடைக்காரங்க வந்து வாங்கிட்டு தானே போறாங்க. சரி சரி சரிங்க. விலை எப்படி இருக்கும்? விலை 5350 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகுது. எல்லாமே நல்ல பட்டு சீலை தான். எல்லாம் பட்டு சீலை தான். இது கலப்படமெல்லாம் எதுவும் கிடையாது. கலப்படம்லாம் கிடையாது. பியூர் பட்டு தான். பியூர் பட்டு தான். சரி சரி. இதெல்லாம் பாருங்க, லோகநாதன் தறி தான். குமராபாளையத்தில் வந்து சந்தைப்பேட்டைகிட்ட வந்து தயார் பண்ணுறாரு. சொந்த தயாரிப்பு, பியூர் பட்டு சீலை. எல்லாம் உற்பத்தி சிலை, உற்பத்தி விலைக்கே தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் வந்து உற்பத்தி விலைக்கே தர முடியும். ஏன்னா சொந்தமாக தயாரிக்கிறாரு. அவர் வந்து உற்பத்தி விலைக்கே தர முடியும். அவரே வந்து குடோன் போட்டு ரகம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெளியிலையும் கொடுக்குறாரு. பாருங்க, இதெல்லாம் பியூர் பட்டு தான். நிறைய டிசைன் வச்சிருக்காரு அண்ணன். பட்டு சீலை தயார் பண்றான்னு சொன்னீங்க. ஆமாண்ணா. வந்து என்ன 5000 இருக்குதுன்னு சொன்னீங்க? 5250 ரூபாய். 5250 இருக்குது. ஆமா. சரி, இப்ப வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு சீலை கிடைக்கும்? வீட்டு ஒரு மாசம் 50 சீலை கிடைக்கும். மாசம் 50 சீலை கிடைக்கும். சரி சரி. என்னென்ன ரகம் சொன்னீங்க? ஆல் செல்ஃபு, டர்னிங்கு, ஆல் செல்ஃப், புட்டா ரகம், பார்டரு ரகம், கான்ட்ராஸ்ட். இப்போ இதை வந்து சொந்தமா தான் நீங்க பண்ணி எடுத்து மாவு எடுத்து சொந்தமா நீங்க வந்து தயார் பண்றீங்க. தயார் பண்றீங்க. இப்போ நீங்க வந்து வெளியில டிசைன் முதலாளிங்க தராங்கன்னு வைங்க, வேற நீங்க கடைகளுக்கு எல்லாம் போடுறீங்க. அவங்க டிசைன் கொடுத்தா அந்த டிசைனையும் வந்து நீங்க வந்து போட்டு கொடுப்பீங்களா? போட்டு கொடுப்பீங்க. அதை வந்து அவங்களுக்கு அந்த டிசைன், அந்த கலரு இதெல்லாம் வந்தா கேட்டா கூட போட்டு கொடுப்பீங்க. எந்த முதலாளிங்க இல்ல பெரிய கடைக்காரங்க கேட்டா கூட போட்டு கொடுப்பீங்க. அவங்க கேட்கற மாதிரி இருக்கும். கேட்கற மாதிரி எந்த டிசைன் கொடுக்குறாங்களோ, என்ன கலர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தயார் பண்ணி கொடுக்குறோம். சரி சரி. பெரிய பெரிய வியாபாரிக்கு தான் தரீங்களா இல்ல சின்ன வியாபாரிகளுக்கு தரீங்களா? பெரிய வியாபாரி வந்தாலும் கொடுக்கறதாங்க. சின்ன வியாபாரி கொடுக்கறது தான். கல்யாணத்துக்கு வந்து எடுக்க வராங்க சீலை, அவங்களுக்கு கொடுக்கறதா? விலை நியாயமா இருக்கும். விலை நியாயமா இருக்கு. உற்பத்தி விலைக்கு ஒரு 5% வச்சு வியாபாரம் பண்றீங்க. நம்ம வந்து உற்பத்தி பண்ற இடத்துல வந்து எடுத்தா கரெக்டான ரேட்டா இருக்கும். அது வந்து வாடிக்கையாளர் தான் நமக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். வாடிக்கையாளர். ஓகே. யூடியூப்ல தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், மக்கள் பார்ப்பாங்க. உங்களுடைய சீலையை நாங்கள் பார்க்க முடியுங்களா? பார்க்கலாம். எங்க இருக்கு சீலை? அது இங்கதான் இருக்கு. வீட்டுல உங்களுடைய ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க. அதை பார்த்துக்கலாங்களா? பாருங்க, அண்ணனுடைய தயாரிப்பு சொந்த தறியில போட்டு நெசவு நெய்கிற பட்டு சீலை. லோகநாதன் வந்து அவருடைய கடையிலிருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. சீலை பட்டு சீலை பல டிசைனில் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒவ்வொரு சீலையும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் கிட்ட காலையே. பியூர் பட்டு சீலை வந்தால் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும். குமராபாளையம் காவேரி நகர் பகுதியில் இருக்குது. நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தடை இல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடிய கலர்ஸ் கூட பண்ணி கொடுப்பாங்க. 4 சீலை 2 சீலை இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, இந்த டிசைன்லாம் எங்களுக்கு வந்து சீலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னால் அந்த டிசைனில் அந்த கலரில் நீங்கள் கேட்கக்கூடிய கலரில் போட்டு கொடுப்பாரு. ஏன்னா சொந்தமாக தயார் பண்ணுறதுனால அவரால் இது முடியும். விசிட்டிங் கார்டுனா
இதுதான் அண்ணனுடைய விசிட்டிங் கார்டு. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அண்ணன் உங்களுக்கு தேவையான சேலையை கொடுப்பாரு. அண்ணா எல்லாம் ஓகே. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.